அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சண்டே உலாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட மல்டி ஸ்பெஷல் மசாலா வச்சுதான் இன்னைக்கு வெஜ் ரைஸும் வெஜ் பிரியாணியும் பீஃப் கறியும் செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். அது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சூடானா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, மினி மீல் மேக்கர், பட்டாணி, சோயா சங்க்ஸ். மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ் சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. ஏதாவது அளவு இருக்கும் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஒரு 10 நிமிஷமா. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி, புதினாலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா 1 எடுத்து வச்சிருக்கேன். தண்ணிக்கு எடுத்து வச்சிருக்கேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடு வந்துருச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி, புதினா 2 சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்துட்டு வெங்காயத்தை கொடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி 2 ஒன்றாவே போட்டுக்கலாம். குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் தான் இப்போ செய்ய போகிறோம், அதனால சீக்கிரமாக வதங்கிடும். பச்சை மிளகா மட்டும் நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் போடணும். ஏன்னா இது எல்லா காரமும் அந்த எண்ணெயில் இறங்கிட்டு ரொம்ப காரமாயிடும் சாப்பாடு. பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். தயிர் 2 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன். நம்மளோட மல்டி ஸ்பெஷல் மசாலா தூள். வேற எந்த பொடியுமே இதுக்கு சேர்க்க போறதில்லை. வேற எந்த பொடி, கரம் மசாலா, பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். காய்கறிக்கு தகுந்தாலும் உப்பு போட்டுக்கலாம். காய்கறி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சதை இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த காய்கறி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இஞ்சி பூண்டு போட்டீங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ நம்மளோட மல்டி ஸ்பெஷல் மசாலா தூள் இது பாருங்க, 1/4 ஸ்பூன் தான். இதுல 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்போ 1/2 ஸ்பூன் கணக்கு. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 ஸ்பூன். நம்ம பிரியாணி செய்யணும்னா 2 ஸ்பூன் போடணும் கறிக்கு சேர்த்து. இது காய்கறியும் நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசிங்கிறதுனால கம்மியா போட்டா போதும். அந்த மசாலா தூளையும் போட்டு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரையும் போட்டுக்கிறோம். ஒரு கப்பு போட்டா போதும். தயிர் 1/2 கிலோ அரிசி. தண்ணி 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து வச்சிருக்கேன். அதை நம்ம தயிர் கப்பெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாம். அதுலயே நம்ம பச்சை மிளகாவும் போட்டு வச்சுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு காய்கறிலாம். இந்த சோயா சங்க்னு சொல்லுவோம். நம்ம இந்த காய்கறியோட மசாலாவோட சேர்த்து இந்த சோயா சங்க் வதங்கும் போது நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். அப்பதான் இதுக்குள்ள உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணிட்டு அரிசி போடும்போது செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்ப கொதிக்கட்டும். சும்மா மூடி வைக்கிறேன். இந்த மல்டி ஸ்பெஷல் மசாலா தூள் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கீழே வர்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கும். இது என்னென்ன செய்யலாங்கிறது நம்ம வீடியோ போட்டுட்டே வந்துகிட்டு இருக்கேன்.
என்னென்ன செய்யலாம்னா சிக்கன்ல இருந்து மட்டன்ல இருந்து பீஃப்ல இருந்து ஃப்ரை பண்ற ஐட்டங்கள் எல்லாமே செய்யலாம். காய்கறி கூட நம்ம காய்கறி கூட நம்ம ஃப்ரை பண்ணணும்னா கூட அதுக்கு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், வாழைக்காய், மஷ்ரூம் எல்லாமே ஃப்ரை பண்ணலாம். அதே மாதிரி சிக்கன், மட்டன், பீஃப், மீன், எறா எல்லாமே ஃப்ரை பண்ணலாம். எறா தொக்கு வைக்கலாம். மீன் குழம்பு, புளிக்குழம்பு நம்ம வைப்போம் இல்லையா, காரக்குழம்பு, அதை தவிர எல்லாத்துக்குமே இந்த மசாலா போடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த ஒரு மசாலா போதும் நமக்கு, நம்ம சமையல் நின்று பேசும். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட சேனல்ல கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 100 கிராம் பேக்கெட்ல இருந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு கிராம்ஸ் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கிட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். வெட்டி பார்க்க போறியா? செக் நீங்க தான் செக் பண்ணணும். கிட்ட போங்களா? எதுக்குடா? உப்பு கம்மியா இருக்குமா? உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, போட்டுக்கலாம். அதுக்கு ரோட்ல விட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு அவனை பார்த்து அரிசி தண்ணி வடிச்சு வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். எத்தனை விசில் வைக்கணும்? ஒரே ஒரு விசில் வச்சா போதும். நல்லா கலக்கி விட்டு, நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் வைக்க போகிறோம். ஒரு விசில் வச்சா போதும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மூடணும். சும்மா தான் மூடி வைக்கிறேன். பீஃப் கிரேவிக்கு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம்ல, அப்போ வெங்காயம் நல்லா கரைஞ்சி வெந்துடும், நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். அதுக்காக வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதனால குக்கும்பர் ரைட்டா செய்யுது. தயிர் பச்சடி வைக்கிறதுக்காக வெள்ளரிக்காவும் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். மூடிட்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இது தாளிக்கலாம். பக்கத்துலேயே வச்சு தாளிச்சுக்கலாம்ல? தாளிச்சிடலாமா? இந்த பக்கம் வைங்க, அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம இந்த இன்னொரு குக்கரில் பீஃபை தாளிச்சிக்கலாம். பீஃப் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பீஃப் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் பீஃப் சூடுன்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் குளிர்ச்சி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பீஃப் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மட்டன், சிக்கன், வெஜ்ஜீஸில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே பீஃப் தேவையான உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் செஞ்சு விட்டுக்கலாம். எல்லாரும் இந்த மசாலா தூள் வாங்குறவங்க எல்லாரும் கேட்டாங்க, பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்குமா, பிரியாணிக்கு போடலாமா இந்த மசாலா தூள் அப்படின்னு. நான் ஒரு நாள் போட்டு செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தது, அதனால தான் அவன் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுறேன். நீங்களும் இந்த பிரியாணி போட்டு செஞ்சு பாருங்கள். வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்குமே. கறி போடுற ஐட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் மசாலா தூள் கூட போடணும். காய்கறி போடுறதுக்கு 2 சின்ன ஸ்பூன் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். கறி போடும்போது கறி போடும்போது 1 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ கறி அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பீஃபுக்கு எப்படி போட போகிறீங்க? பீஃபுக்கு வந்து இந்த குட்டி ஸ்பூன் தான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். நான் அந்த பாட்டிலுக்குள்ள குட்டி ஸ்பூன் தான் 10 இருக்குது, அதனால அதை போட்டு வச்சுருக்கேன். இந்த குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 கிலோ பீஃப்க்கு சரியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது போட்டுக்கலாம். நம்ம அரிசியும் போட்டு நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு
மூடிக்கலாம். எதுக்காக ஒரு கலரி விட்டுட்டு மூடணும்னா அப்போ தான் எல்லா இடத்துலையும் காய்கறி கலந்துருக்கும். இல்லாட்டி ஒரு பக்கமாக காய்கறி இருக்கும். அது மூடி ஒரு விசில் வந்து அது ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டு மூடி உங்களோட பீஃப் எத்தனை விசிலில் வேணுமோ நீங்கள் வாங்குற பீஃப் அத்தனை விசில் வச்சுக்கோங்க. ரெகுலராக நான் வந்து ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வைப்பேன். அப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடும். சிம்மில் வச்சு ஒரு விசில், ஹையில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் 10 நிமிஷம். ஓகே. அப்படி எடுத்து பார்த்து வேகலைன்னா மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு வாட்டி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு டைம் ஒரு பீஃப் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சிருந்த பீஃப் கறியுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மசாலா வாங்கி ட்ரை